ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா அவங்க சாருவோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வராங்க. வந்ததுமே அவங்க லாயர்கிட்ட கொடுத்து அவங்க பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. சாருவோட கதை தன்னால் முடியல, யாரும் தான் முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரவும், ஆனால் ரிப்போர்ட்டில் எதுவுமே அந்த மாதிரிக்கு அதாவது மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா அவங்க லாயர்கிட்ட கேட்கும்போது அப்போ லாயர் சொல்கிறாங்க, ஆமாம் அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது எப்படி சாருவோட நிலைமை நம்மளுக்கே தெரிய வருது, அவளுடைய கதையை யாரோ முடிச்சிருக்காங்கன்னு. ஆனால் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரிக்கே எதுவுமே வரல, இயற்கையாக அவள் கதையை முடித்த மாதிரி தான் இல்லை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ யாராவது மாற்றி வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே அப்படிலாம் மாற்றலாம் முடியாது, அப்படி லேஸ்பட்டதெல்லாம் இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மாயாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா சாருவோட புடவை ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு, அவள் கையிலையும் பிரேஸ்லெட் இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது யாரோ தானே இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இது நம்மளுக்கு தெரியுது, ஆனால் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கணும்னா அப்போ இதுக்குள்ளே வேற ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாருவோட கதையை யாரோ முடிச்சிருக்காங்கன்னு, ஆனால் அதுக்கு மேலேயும் வேற ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்குது. அதனால தான் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரிக்கெலாம் அதில் குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க சித்தப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கும்போது அப்போ லாயரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நம்ம நினைக்கிற மாதிரிக்கு இந்த கேஸ் சாதாரணமான ஒரு கேஸாக தெரியல, இதுக்கு பின்னாடி என்னமோ பெரிய ஒரு விஷயமே நடந்திருக்குது, என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த மாதிரிக்கு ரிப்போர்ட் எல்லாம் வராது, என்ன நடந்ததோ அதுதான் இதில் எழுதியிருப்பாங்க, ஆனால் நம்ம சந்தேகப்பட்ட எதுவுமே அதில் வரவே இல்லையே. அப்படி இருக்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம், சாருவுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சாருவோட மொபைல் கிடைச்சாதான் உண்மை தெரிய வரும். அப்படிங்கவும் மொபைல் போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, ஆமா எப்படியாவது நம்ம சாருவோட போனை நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஆரம்பிச்ச இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது, நம்ம கிட்ட எல்லாமே நம்ம கெஸ் பண்ணுறமே தவிர ஆனால் எதுவுமே நம்மளுக்கு ஆதாரமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நம்மளுக்கு டைமும் கம்மியாக தான் இருக்குது, ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அப்போ தான் உங்கள் பெரியப்பாவையும் உன்னுடைய கணவரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு லாயர் சொல்லவும், சரி நானும் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்க, அதே மாதிரிக்கு அந்த ஃபோனை எப்படியாவது நம்ம கைக்கு கிடைக்கிற வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே இப்போ ஜானகியும் தனவும் வராங்க. என்னாச்சு மாயா, எப்படியாவது உங்கள் பெரியப்பாவையும் சீனுவையும் காப்பாற்றிட முடியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பெரியம்மா அதில் தான் பெரிய சிக்கலே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, அதுதான் சாரு கையில் இந்த பிரேஸ்லெட் இருந்துச்சுல அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ அவளை இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சாருவோட ரிப்போர்ட்டில் இந்த மாதிரிக்கு எந்த விஷயமும் அதில் எழுதவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், சாருவுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்குது, அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, என்னம்மையா நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ சாரு கையில் பிரேஸ்லெட் இருக்கிறதெல்லாம் ஒரு ஆதாரமாக நம்ம கோர்ட்டில் சொன்னனால எப்படியாவது உங்கள் பெரியப்பாவையும் சீனிவையும் காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கிற, ஆனால் நீ என்னென்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியம்மா அப்படிலாம் நான் நினச்சதுமே ஏதோ இந்த கேஸை சீக்கிரமாக முடிஞ்சிடும், நம்மளுக்கு தான் எல்லாம் ஆதாரமாக சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நினச்சேன், ஆனால் பார்க்கும்போது சாருவோட கதையை வேற யாரோ முடிச்ச மாதிரிக்கு இல்லை, அவளே முடிச்சுக்கிட்ட மாதிரிக்கு தான் அந்த ரிப்போர்ட்டில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா அப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு ஜானகி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படிங்கும்போது, இங்கே பாரு மாயா நான் ஒன்றை தான் மழை போல் நம்பிட்டு இருக்கிறேன், எப்படியாவது உன் பெரியப்பாவையும் சீனிவையும் காப்பாற்றிடுவேன்னு, இதுக்கு மேலேயும் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கும்போது அப்போ தனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீ கவலைப்படாதம்மா, எப்படியும் நம்ம அப்பாவையும் சீனிவையும் அம்மாவையும் காப்பாற்றிடலாமா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க அவர் மட்டும் வரலன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன உயிரோடய பார்க்க முடியாது அப்படின்னு ஜானகி அழுதுட்டு இருக்கவும், என்ன பெரியம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ தனாவும் அழுதுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க உங்களோட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நான் வந்த நேரமோ என்னமோ தெரியல, வந்ததுலேருந்து இப்படியே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்குது, எப்படியாவது இந்த வீட்டில் இருந்து அப்பாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலான்னு நம்பிக்கையோடு வந்தேன், ஏன்னா கதிர் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், அதுக்குள்ளேயே அப்பாவோட மனசை எப்படியாவது மாற்றிடலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அப்பாவே இப்போ இந்த வீட்டில் இல்லாமல் போயிட்டாரு, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, நான் வந்த நேரம் சரியில்லையே என்னமோ அப்படின்னு தனா சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி ஆகும், பெரியப்பாவையும் சீனிவையும் காப்பாற்றணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு எல்லாமே நம்ம செய்யணும். இந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் 2 பேரும் இப்படி சோகமாக இருந்தீங்கன்னா அப்புறமா என்னால் எந்த வழியுமே செய்ய முடியாது அப்படிங்கவும் உடனே ஜானகி வந்து தன்னுடைய கண்ணீரை தொடச்சிருந்தாங்க. எங்க பாரு மாயா, நீ கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு காட்டுவேன், எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது, நீ என்னனாலும் பண்ணு, உனக்கு துணையாக நான் இருப்பேன், நான் நம்மளை அழமாட்டேன் அப்படின்னு ஜானகி சொல்லவும், தானா அதே மாதிரிக்கு தான் நீ என்ன நினச்சி வந்தியோ அதுவும் நடக்கும், உங்கள் அப்பாவோட மனசை மாற்றுவ கண்டிப்பாக, அவரும் உன்னையும் கதிரையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே ஏற்றுப்பார், இதுக்கெல்லாம் வந்து உங்கள் அப்பா அந்த வீட்டுக்கு வந்தாகணும், கண்டிப்பாக வந்துடுவார், அந்த அம்மன் வந்து என்னை கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க ஜானகி. அதனால மாயா உன் வேலையை நீ தொடங்க அப்படிங்கும்போது, பார்த்தீங்களா பெரியம்மா, நீங்கள் இப்படி பேசினாதான் எனக்கு வந்து ஒரு ஊக்கமே கிடைக்கும், நீங்கள் மட்டும் அழுது சோர்ந்துட்டீங்கன்னா அப்புறமே என்னாலே எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் தைரியமாக சொல்கிறதுல தான் எனக்கு அவர் தைரியமே கிடைக்கும் அப்படிங்கும்போது, நீ போடா, நீ என்ன பண்ணணுமோ அந்த கேஸுக்கு அது வேண்டிய வேலையை நீ பாருடா அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா நம்ம 2 பேரும் எப்படியாவது வந்து சாருவோட மொபைலை நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கும்போது, அது முடியுமா, ஏன்னா அது ஸ்டேஷன்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் ஸ்டேஷனில் தான் இருக்குது, ஆனால் எப்படியாவது நம்ம அந்த ஃபோனை வந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மாட்டும் அப்படின்னு சொல்லவும், அதனால வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தனாவை அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா மகாலிங்க வரவும், இவர் எதுக்காக இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போதே, அப்போ வந்து அவங்க பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து அவங்க மகாலிங்கத்திட்ட வந்து அந்த ஃபோனை கொடுக்குறாங்க, உங்கள் பொண்ணோட ஃபோன் இதில் இருக்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், உடனே அவரும் அது வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு பையில் வச்சு அந்த ஃபோனை வந்து அவங்க கொடுக்கவும், அந்த பையோட மகாலிங்க எடுத்துகிட்டு வரவும், அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, இந்த ஃபோனை எப்படியாவது நம்ம இப்போ எடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது, அது எப்படி முடியும், அவர் கையிலலாம் இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு இந்த ஃபோன் மட்டும் இப்போ புவனேஸ்வரி கையில் தான் இந்த மகாலிங்க கொடுக்க போகிறாரு, அப்படி புவனேஸ்வரி கையில் இந்த ஃபோனு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அழிச்சிருவா, ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவோன்னு அவளுக்கு தெரியும், அதனால அவள் கைக்கு போக முன்னாடி இந்த ஃபோனை நம்ம கைக்கு வரவழைச்சிடணும் அப்படிங்கும்போது, அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எப்படியாவது நடந்தே தான் தீரணும், இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரியப்பாவையும் சீனவையும் காப்பாற்றவே முடியாது, இப்போ நம்மளுக்கு எல்லா ஆதாரமும் அந்த ஃபோனில் தான் இருக்குது, அதனால எப்படியும் அந்த ஃபோனை நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கியே தீரணும் அப்படின்னு மாயா சொல்லவும், அப்போ தனா வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க. இங்கே பாரு தனா, நான் சொல்கிற மாதிரிக்கே செய் அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவும் தனாவும் வந்து அவங்க மகாலிங்கம் வரும்போது அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் இடிக்கிற மாதிரி இடிக்கவும், அப்போ மகாலிங்கத்திட்ட இருக்கிற அந்த பை வந்து கீழே விழுந்துருது. உடனே பார்த்தோம்னா மகாலிங்கத்திட்ட வந்து மாயா வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தனா பார்த்தோம்னா அவங்க அந்த பையில் வச்சிருக்கிற மொபைலை வந்து அவங்க எடுத்துட்டு வேற ஒரு மொபைலை வந்து அவங்க அதில் வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கீழே கிடந்ததில்ல அப்படியே அவங்க போட்டு வச்சுருவோம். அப்போ உடனே மகாலிங்க வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நீ என்ன தான் வந்து உங்கள் பெரியப்பாவையும் அந்த சீனவையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாலும் சரிதான், ஆனால் என்கிட்ட இருந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றவே முடியாது, நான் காப்பாற்றவும் விட மாட்டேன், நான் ஒன்றுமே என்னெல்லாம் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க சொல்லவும், உடனே வந்து ஃபோனை மாற்றி வச்சதுனால மாயாவும் வந்து அந்த பேச்சை அப்படியே விட்டுருந்தாங்க. அப்போ வந்து மகாலிங்க கீழே கிடக்கிற அந்த பையை எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போகவும், அடுத்த பார்த்தோம்னா தனா வந்து அந்த ஃபோனை மாயா கிட்ட கொடுக்குறாங்க. எப்படியோ நல்ல வேலையை அந்த ஃபோனை நம்ம எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா மாயா வந்து அந்த ஃபோனெல்லாம் வந்து அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது புவனேஸ்வரி டீம் தான் வந்து சாருவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சாருவுக்கு அவங்க கதை முடியறதுக்கு முன்னாடி அவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்கவும், சாருவும் வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அவங்களும் பேசியிருக்கிறாங்க. பார்த்தியா, நான் சந்தேகப்பட்டு சரியாக போச்சுது, இந்த புவனேஸ்வரி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறா, நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி அவள் தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா, அவள் ஃபோன் பண்ணனால தான் சாருவும் வந்து எதுவுமே வந்து இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அவளும் வந்து போயிருக்கிறா, ஏன்னா மற்ற யாரும் கூப்பிட்டுருந்தாலும் கண்டிப்பாக சாரு போயிருக்க மாட்டா, அப்போது புவனேஸ்வரி தான் ஏதோ திட்டத்தை போட்டு சாருவை வெளியே வரவழைச்சிருக்கிறா, அதனால தான் அவளும் யாருக்கும் தெரியாமல் வெளியே போயிருக்கிறா அப்படிங்கவும், சரிதான் மாயா, இது வந்து கிடைச்சது சரி, ஆனால் இதை வச்சு அவள் தான் பண்ணுனான்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து எப்படி நிரூபிக்க முடியும், நம்மக்கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக நடந்திருக்குது, சாருக்கும் இது வந்து அதாவது புவனேஸ்வரி கிட்ட ஏதோ உடந்தையாக இருந்திருக்கிறா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, சாருவோட கதையே முடிஞ்சு போச்சுது, அப்படி இருக்கும்போது சாரும் புவனேஸ்வரி சேர்ந்து தான் திட்டம் போட்டாங்கன்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு இதுக்கு மேலே என்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனால் ஏதோ வந்து சாருவும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவளும் புவனேஸ்வரி கூட சேர்ந்து திட்டம் போட்டிருக்கிறா, என்னமோ இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கவும், ஏன்னா சீனுவா கல்யாணம் பண்ணி கூட நேரத்தில் சாரு வந்து புவனேஸ்வரி கூப்பிட்டுருந்தா கூட கண்டிப்பாக அவள் போயிருக்க மாட்டா, அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு மேலே சாரும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறா, அதனால தான் அந்த நேரத்தில் அவள் வெளியே போயிருக்கிறா அப்படிங்கவும், இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, நம்மளுக்கு இந்த கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நம்ம அடுத்து நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க.